மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூருக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படை வருகை தந்திருக்கிறது. 34 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ் மாநில பேரிடர் மீட்பு படையினர் நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 60க்கு மேற்கொள்ளப்பட்ட வீரர்கள் அந்த பகுதியில் தங்க வச்சிருக்காங்க. இந்த டிட்வா புயல் காரணமாக கடலூரில் நாளை மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை வானிலை மையம் தெரிவித்த நிலையில கடலூருக்கு அதாவது அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 34 பேர் கொண்ட குழுவினர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகை புரிஞ்சாங்க. இவர்களை மாவட்ட ஆட்சியர் திபி ஆதித்ய செந்தில்குமார் நேரில் சந்தித்து அவர்களுடன் இந்த மீட்பு படையை மீட்பு பணிகள் குறித்து அவர்கள் கேட்டிருக்காங்க. அப்போது மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் பொழுது இயற்கையால பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். இதனால இந்த மழையினால பெரிய அளவு பாதிப்புகளை நம்ம சந்திச்சிருக்கோம். அந்த மாதிரி நேரத்துல இந்த மீட்பு படையை சேர்ந்த குழுவினர் நாங்கள் சொல்கின்ற பகுதிகளுக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்குமாறு அவரிடம் அறிவித்திருக்காங்க. அவர்கள் அதாவது மீட்பு பணியினர் தங்களுடன் ரப்பர் படகு, அதாவது மரம் அறுக்கும் இயந்திரம், மண்வெட்டி, கடப்பாறை உள்ளிட்ட பொருட்களுடன் அவர்கள் இந்த மீட்பு பணிக்கு வந்திருப்பதாக அந்த அதிகாரிகள் தகவல் தெரிவித்தாங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.